எக்ஸ்பென்சிவான மீனை காம்படிஷன்ல பத்திரமா இருக்குன்றது எப்படி நம்புறது? என்ன அது பண்றீங்க சேஃப்டிக்கு? டிராபி, சர்டிபிகேட், கேஷ் பிரைஸ் பிளஸ் கேஷ் பிரைஸ். ஆனா மீன் போட்டி காசுக்காகன்றது அது நல்லா இருக்குமா? வந்து இப்போ ஓப்பன் கேட்டகரியா வைக்கிறோம். மைட் பி எஸ்ஆர்எம் இருக்கும் அதுல. ஓகே. பிஜாஸ். இதுல எப்படி ப்ரோ இப்ப பார்ட்டிசிபேட் பண்றது? காம்படிஷன் நடந்தா நிறைய பேருக்கு அது முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நம்ம பழைய ப்ளூப்பர் ஒண்ணு என்கிட்ட இருக்கு ப்ரோ. எங்க இருக்கோம் அப்படின்னா குளத்தூர் வந்திருக்கேன். யார் கூட இருக்கோம் அப்படின்னா முஸ்தபா. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவர் கூட வீடியோ பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் காண போயிட்டாப்ல. 5 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு இருக்காரு. இப்ப வந்து அவர் ஒரு ஃப்ளவரானுக்கு காம்படிஷன் நடத்த போறாரு. நம்ம சென்னையிலேயே வந்து நடத்த போறாரு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு பெருசா வந்து தெரியல. ஸோ அந்த காம்படிஷன் எப்படி நடத்த போறாரு, என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். கடையை வந்து பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இப்ப காம்படிஷனை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப என்ன பேர்ல ப்ரோ இருக்கீங்க? மெட்ராஸ் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம். 3வது பேர் இது. இது என்னன்னா இந்த மெட்ராஸ் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம்ன்றது நம்ம ஃபியூச்சர்ல வந்து பிரான்ச்சைஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓன் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு காமனான ஒரு நேமா இருக்கணும். இந்த பேர்ல மெட்ராஸ் உள்ள வச்சு பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் அவ்வளவுதான். ரைட். இப்ப நம்ம காம்படிஷனை பத்தி பார்க்கலாம். நம்மளோட பழைய ப்ளூப்பரை போட்டு வரோம். வாங்க. ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி தான் இருக்கும். நமக்கு 5 தடவை இவர் சொல்லி காட்டுவாரு. இதெல்லாம் வேணா இருங்க. கடைசியா சென்னையில ஒரு 2 வருஷம் முன்னாடி காம்படிஷன் நடந்தது. அப்புறம் 2 வருஷம். ஆமா, 2023 ஜூலை மாசம் நடந்தது. அப்ப நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்? ஆமா, ஒன் ஆஃப் த ஆர்கனைசர். ஓகே. இப்ப காம்படிஷன் எப்படி ப்ரோ? எந்த மாதிரி ஃப்ளவரானுக்கு மட்டுமா இல்ல எப்படி? இப்போ காம்படிஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்குமே ரன் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளவரான் தான். இந்த வாட்டி நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரி ஒன்று புதுசா கொண்டு வரோம். ஸோ உங்க சேனல்ல தான் வந்து அதை நான் சொல்லவும் செய்யறேன். சொன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இந்த காம்படிஷன் ஓப்பன் கேட்டகரி ஃப்ளவரானுக்குள்ள, அதாவது அந்த வெரைட்டியான சிக்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, சிக்லெட்ஸ். ஓகே. அந்த இதுதான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் கேட்டகரியா வைக்கிறோம். மைட் பி எஸ்ஆர்எம் இருக்கும் அதுல. ஓகே. பிஜாஸ். அதுக்கப்புறம் வந்து ஹோம் பிரீட் கேட்டகரி எஸ்ஆர்டி இல்லனா எஸ்ஆர்டி கம்ஃபா எதுனாலுமே நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் ஹம்ப் வரக்கூடிய மத்த சிக்லெட்ஸ். ஹம்ப் வரக்கூட மத்த சிக்லெட். ஆனா அதுக்குன்னு கிரீன் டேர் எல்லாம் வரும் ப்ரோ. அதுக்குன்னு அதெல்லாம் வேண்டாம். நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஒண்ணு வளர்த்து க்ரூம் பண்ணி கொண்டு வருவோம். நம்ம ஷோகேஸ் பண்ணணும்னு நினைப்போம். போது எஸ்ஆர்எம்னா நம்ம இங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட காம்படிஷன்ல. டிராஃபி இருக்குங்களா? ஆமா ப்ரோ. அதுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொடுக்க போறோம். சோ வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் பீப்பிள்ஸ் ஓட். ஓகே. யார் அன்னைக்கு விசிட்டர்ஸ் வராங்களோ அவங்களோட ஓட்டிங்ல தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்க போறோம். உள்ள வர்றவங்க ஓட் பண்ணி என்ன மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து பிரைஸ் கொடுக்க போறோம். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல எது கஸ்டமர் புரியுது, அதாவது விசிட்டருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கும், உடனே ஒண்ணுமே இல்ல, ஒரு போலிங் மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன மீன் என்ட்ரி ஆயிருக்கும் அந்த மீன் எல்லாம் இருக்கும். ஒரு டிக் மார்க், அவ்வளவுதான். அதை டிக் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா சோ வந்து அதை கவுண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓபன் கேட்டகரிக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமே? ஓபன் கேட்டகரி மட்டும் தான் நம்ம பாத்தீங்கன்னா இது கொடுக்குறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்பிள் சாய்ஸ். மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஜட்ஜிங் மட்டும் தான். ஜட்ஜஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன் ஜட்ஜ் பண்ணவங்க தான் வராங்க, பெர்ஃபெக்ட்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களோட ஜட்ஜிங் எல்லாமே இது வரைக்கும் நானும் பாத்திருக்கேன். இது வரைக்கும் நிறைய காம்படிஷன் 2019, 2021 வேற இன்னொரு அசோசியேஷன்ல சேர்ந்து பண்ணது எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி ஜட்ஜஸ் தான் நம்ம கூப்பிட்டு வந்துருக்கோம். ஓகே. ஜட்ஜஸ் வச்சு ஜட்ஜிங் பேஸ் பண்ணி மத்த கேட்டகரியில டிராஃபிஸ் தருவீங்க. ஆமா. என்னென்ன கேட்டகரிஸ் வரும்? இப்போ கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜிசி, ஜென்சோ அண்ட் கம்ஃபா. இதுல பாத்தீங்கன்னா கம்ஃபாலயும் செல்லர் ஹாபியஸ்ட், ஜிசிலயும் செல்லர் ஹாபியஸ்ட். சோ 4 கேட்டகரிஸ். ஓகே. பட் ஃபிஷ் வைஸ் பார்த்தா 2 தான், கம்ஃபா, ஜிசி. ஃபிஷ் வைஸ் பாத்தீங்கன்னா கம்ஃபா, ஜிசி. மத்த ஃபிஷஸ் எல்லாமே எது போடணும்னு நினைச்சாலுமே சரி ஓபன் கேட்டகரி ஓபன்ல தான். ஓகே. இப்போ இந்த F3ன்றது கம்ஃபானும் நம்ம சொல்ல முடியாது, ஜிசி பக்காவான ஜிசின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஓப்பன்ல வருங்களா இல்லன்னா நம்ம? ப்ரோ இப்போ வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரீடர் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சோ வந்து அந்த மாதிரி ஒரு F3ல ஒரு நல்ல மெட்டீரியல் வரப்போகுது அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு செலவு பண்ணி தான் எடுத்திருப்போம். அப்போ வந்து பிரீடர் கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா நம்மளால அதை வந்து முடிவு பண்ண முடியாது. சோ அவர் ஜிசின்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஜிசில தான் கொடுப்போம். F3 ஜிசினா ஜிசி, F3 கம்ஃபானா F3 கம்ஃபானா கம்ஃபா. ஆமா. பிரீடர் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆஃப்டர் வெரிஃபிகேஷன்னா அதுமே நம்ம வந்து பண்ணுவோம் அந்த இடத்துல உங்க டீம் வச்சு. ஆமா. அப்படி ஜட்ஜஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணா அப் டு தி ஜட்ஜஸ் தான். நம்ம அந்த இதுல வந்து ஜட்ஜிங்ல வந்து நம்ம எதுவுமே கை வைக்க போறது இல்ல. நம்ம எந்த கேட்டகரியில போடணும்ன்றது பார்த்து போட்டுக்கணும். ஆமா. கேட்டகரி நீங்க கரெக்டா போட்டுக்கணும். முடிஞ்ச அளவு நீங்க என்கிட்ட காமிச்சு போட்டாலும் சரிதான். நான் எங்கேயும் வெளில போய் நம்ம சொல்ல போறது இல்ல. ஏன்னா நம்ம தான் ஆர்கனைஸ் பண்றோம். சோ வந்து இது வந்து நமக்குள்ளதான் இருக்கும். அதாவது நீங்க போடுறீங்கன்னா நீங்க என்கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஓகே. ஓபன் கேட்டகரியில வந்து எந்த ஃபிஷ் வேணா போடலாம். எந்த ஃபிஷ் ஜிசி கம்ஃபார்ம் போடலாமா? கண்டிப்பா போடலாம். ஏன்னா அது ஓபன் டு ஆல்.
அதாவது நீங்க வந்து ஜட்ஜிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல பீப்புள் சாய்ஸ்ல வரணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரியில போட்டுக்கலாம். ஆனா ஓப்பன் கேட்டகரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப SRM எல்லாம் பாத்துருக்கேன், இல்ல மீன் எடுக்க போறப்ப தெரிஞ்சவங்க இடத்துக்கு எல்லாம் போறப்ப பாத்திருக்கேன். எண்ட் ஆபியஸ்ட் எவ்வளவு பேர் நல்ல SRM பாத்திருப்பாங்கன்னா டவுட், நல்ல வீஜா எவ்வளவு பேர் பாத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா. அப்ப டிஸ்பிளேக்கு அங்க இருக்குன்னா நீங்க நிறைய இடத்துல நீங்க நிறைய பாத்துருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வாக்கிங் கண்டிப்பா இருப்பாங்க நிறைய பேரு. சோ வந்து நம்ம வந்து கொளத்தூர்ல வந்து ஃபுல்லா கஸ்டமர்ஸ் வரப்போற எல்லாருமே வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். எப்படி இன்வைட் பண்ண போறோம்னா பை ஃபிளையர்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் 9th அந்த மாதிரி வரும், ஏதோ ஒரு சண்டேஸ்ல வரும். சண்டேஸ்ல தான் கொளத்தூரம் க்ரௌடா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளையர்ஸ் கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ண போறோம். எல்லாருமே வாக்கிங்ல இருப்பாங்க கண்டிப்பா. சோ வந்து யாராவது ப்ரொமோஷன்ஸ்னாலும் அங்க வந்து நம்ம பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் ஸ்பான்சர்ஸ். ஓகே ரைட். இப்ப இந்த ஜிசி கேட்டகரி இருக்குல்ல ப்ரோ, எனக்கு அந்த கம்ஃபர்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஐடியா இருக்கு. ஷார்ட்டான மவுத், பெர்ஃபெக்ட் பாடி ஷேப், டைல் ரேப் ஆயிருக்கும், அதாவது அந்த பாயிண்ட்ஸ் சொல்றேன். பட் அந்த எஸ்ஆர்டிக்கு எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம்? எஸ்ஆர்டிக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாடி ஷேப் பார்ப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தவொடனே ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், போனோடனே ஓவரால் அப்பியரன்ஸ் தான் முதல் நம்ம வந்து மார்க் ஷீட்லயே இருக்கும். நம்மளோட மார்க் ஷீட்ல இருக்கும். நம்ம மார்க் ஷீட் ரெடி பண்ணாலே இப்படிதான் இருக்கும். கண்ணுக்கானதான் போன உடனே அவங்க ஒரு 10 மார்க் என்ன மார்க் போடுவாங்களோ அது கண்டிப்பா அது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்டர்ன் பார்ப்பாங்க. அதாவது எஸ்ஆர்டில பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப வர எஸ்ஆர்டி எல்லாமே நல்ல பேட்டர்ன்ல தான் வருது. கேஎம்எல்ல பேட்டர்ன்ல அந்த ரவுண்ட் எல்லாமே கரெக்டா வரும்போது, அந்த லைன் எல்லாமே கரெக்டா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க் அந்த ஜட்ஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஓவரால் சொல்லிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு 7 இது இருக்கும் ப்ரோ. 7 கிரைட்டீரியா வச்சுதான் நம்ம மார்க்கே பிரிப்போம். ஓகே. எஸ்ஆர்டிக்குமே பாடி ஷேப்ல பாப்பாங்க. ஆமா, 7 கிரைட்டீரியாஸ் இருக்கும் அதுல. ஓகே. இதுல எப்படி ப்ரோ இப்ப பார்ட்டிசிபேட் பண்றது? காம்படிஷன் நடந்தா நிறைய பேருக்கு அது முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ப்ரோ இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னா நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த காம்படிஷன் வந்து ஃபர்தரா வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்ம நடத்தலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். சவுத் இந்தியா இந்த சென்ஸ் நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா போவோம், இந்த மாதிரியான இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அங்கங்க முடிவு பண்ணிட்டு இருக்கோம். யாரு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கன்னா ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டுமே கியூமுலேட்டிவா பண்றாங்க இல்லையா, அந்த செல்லர்ஸை தான் நம்ம பார்த்து நம்ம வந்து ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவா பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன்லயும் வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாதான் நிறைய என்ட்ரிஸ் உள்ள கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நமக்கு அடுத்த காம்படிஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காம்படிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு அவங்க 2 பேருமே கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களை கான்டாக்ட் பண்ணணும். என்ன பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா மூவ் ஆன். உங்க நம்பர் நான் கொடுத்துறேன். என்னோட நம்பர், கால், வாட்ஸ்அப் எதனாலும். வாட்ஸ்அப். ஓகே. இந்த ஈவென்ட்டோட போஸ்டர்ஸ் ஆன்லைன் சின்ன சின்ன பேனர் மாதிரி ரெடி பண்ணி பாத்துறேன். அதுல என்ட்ரி வந்து 1200 போட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் எனக்கு ரேட்டு கூடயோன்னு தோணுது. என்ட்ரி ஃபீ 1200 கொஞ்சம் கூட தான். என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா மேஜரா இப்ப நம்ம வந்து நடத்த போறது பிரைவேட் வென்யூ. ஓகே. இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடத்தினா நம்ம கவர்மெண்ட் வென்யூ. சோ நம்ம வந்து அங்க கம்மியா தான் பே பண்ணோம். போன வருஷம் இல்ல, 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, 2 வருஷத்துக்கு ஒரு காம்படிஷன் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ரெகுலரா காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்ம கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுத்துடலாம். இந்த வாட்டி வந்து பிரைவேட் வென்யூ தான், இதுக்கப்புறமும் பிரைவேட் வென்யூ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனா வென்யூ பெருசாகிட்டே இருக்கும் போக போக. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃப்ளோரான் பண்றோம்னா வேற ஃபிஷஸும் வரும். இப்போ 1200 வந்துடலாம் ப்ரோ. 1200 பாத்தீங்கன்னா பிரைவேட் வென்யூனால தான் மேக்ஸிமம் அதை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சர்டிபிகேட்ஸ் வந்து இந்த வாட்டி ஸ்பெசிபிக்கா கொடுக்க போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷோட போட்டோஸோட கொடுக்க போறோம். எந்த ஃபிஷ் அன்னைக்கு காம்படிட் பண்ணுச்சோ அந்த ஃபிஷ் போட்டோவோட வரும். ஓகே. அப்ப ஃபிஷ் போட்டோ, நம்ம நேம், உங்க நேம், அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஹாபியஸ்டும் சரி செல்லரும் சரி மீனுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. சோ வந்து அந்த மீன் பேரோட நம்மளுக்கு பிரிண்ட் ஆன் பேரு, நம்ம பேரு, ஃபிஷோட போட்டோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ல தரும். அது எப்படி எத்தனை நாள்ல கிடைக்கும் ப்ரோ? ஆன் தி டே ஆஃப் தி ஈவென்ட், அதாவது ஈவினிங் 7:30க்கு, அதாவது 7:30 நம்ம ஈவென்ட் முடிக்கிறோம். 6 PM ல இருந்து நம்ம வந்து டிராஃபி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றப்பவே நம்ம வந்து சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறோம் கையில. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வந்து டிராஃபிஸும் பாத்தீங்கன்னா மாடலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த ஃப்ளோரான் ஸ்ட்ரக்சர் மாதிரியே கம்ஃபானா கம்ஃபா மாதிரி, எஸ்ஆர்டினா எஸ்ஆர்டி மாதிரி அந்த மாதிரி தான் எம்போஸ் பண்ணி தான் டிராஃபி. ஆமா, எம்போஸ் பண்ணி தான். ஓ சூப்பர். அந்த மாதிரி நமக்கு இங்க அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சென்னையில பண்ணது இல்ல, சவுத்லயே பண்ணது கிடையாது. அதனால ஃபிஷோட இது எல்லாமே பேசிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம இந்த ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளோரான் காம்படிஷன் இந்தியால கேஷ் பிரைஸோட கொண்டு வந்திருக்கோம். கேஷ் பிரைஸ் அப் டு 15K இப்போ வரைக்கும் முடிவு பண்ணிருக்கோம். சோ அந்த 15K என்ன மாதிரி பிரிக்கிறோம்ட்டு அதை நம்ம வந்து ஃபர்தர் நோட்டீஸ்ல நம்ம தருவோம். டிராபி, சர்டிபிகேட், கேஷ் பிரைஸ் பிளஸ் கேஷ் பிரைஸ். ஆனா மீன் போட்டி காசுக்காகன்றது அது நல்லா இருக்குமா? மீன் போட்டி காசுக்காகன்றதை விட இப்போ வந்து நிறைய இருக்கு ப்ரோ. அதாவது இப்போ கிரிக்கெட் டிராஃபிஸ் பாத்தீங்கன்னாலே கேஷ் பிரைஸ் வச்சுதான் வரும்.
ஆனா காசுக்காகன்னு கிடையாது, எல்லாருமே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அந்த அளவு ரேஞ்சுக்கு மீன் எடுத்து வந்து போடுறாங்க, காசுக்காக கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சக்சஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வெறும் ட்ராஃபி அண்ட் மெடல்ஸோட போயிடலாம். ஓகே, பிளஸ் மெடல்ஸும் வந்துடும் ப்ரோ. எல்லா பார்ட்டிசிபேட்டும் சர்டிஃபிகேட் வந்து பிளஸ் மெடல்ஸ். இல்ல ப்ரோ, இப்ப சும்மா சொல்றேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 2000 ரூபாய் ஜெயிக்கிறேன், கூடவே வந்து ஒரு டிராஃபி சூப்பரா நீங்க ஃபிஷ்ஷ வந்து கம்ஃபா எம்பேஸ் பண்ணி அழகா ஒண்ணு தரீங்க. அந்த 2000 ரூபாய் டிராஃபினா எனக்கு டிராஃபி தான் கண்டிப்பா ப்ரோ. ஹாபியஸ் வருஷ கணக்குல அதை பத்திரமா வச்சிருக்கேன். அந்த 2000 ரூபாய் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. 2000 ரூபாய் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. மைட் பி அன்னைக்கு வந்துட்டு போற செலவுக்கு எதுனாலுமே அது யூஸ் ஆகலாம். எதுனாலுமே அதாவது கேஷ் பிரைஸ் முக்கியமான இதே கிடையாது. ஆனா ஒரு டிஃப்ரெண்டா ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கோம். பாப்போம் அது எந்த அளவுக்கு போகுது. ஓகே, இப்ப கம்ஃபா சொன்னீங்க, ஜிசி சொன்னீங்க, எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கலாம்? கம்ஃபா ஜிசி ரெண்டுமே பாத்தீங்கன்னா செல்லர் ஹாபியஸ்ட். ஸோ 4 பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டி வென்யூ ரொம்ப பெருசு இல்ல, மீடியமான ஒரு ரேஞ்சு தான். ஸோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 15 தான் மேக்ஸிமம் அலோட் பண்றோம் உள்ளே. ஓகே, ஒரு கேட்டகரிக்கு 15 தான் உள்ள அலோவ் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகி 60 ஃபிஷஸ் தான். அப்பனா 60 ஃபிஷஸ் தான் பிளஸ் அந்த 10 ஓப்பன் கேட்டகரி. ஓகே, ஓப்பன் கேட்டகரி எவ்வளவு என்ட்ரிஸ்? அது வெறும் 10 தான். 10 தான் அதுல? ஆமா. ஓ, ஆப்ஷன்ஸ் 10 தான். என்னன்னா ப்ரோ, எனக்கு என்னன்னா அன்னைக்கு விசிட்டர்ஸ் வரும்போது ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பார்க்கணும் ஃபிஷஸ் எல்லாமே. ஓகே, அப்ப எல்லாத்தையுமே நீங்க என்ட்ரி எடுக்கிறது இல்ல? எல்லாமே, அதாவது எல்லாமே என்ட்ரி எடுக்கிறதுன்னு இல்லை. இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க, ஒரு கஸ்டமர் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா என்ட்ரி போடலாம். எனக்கு இன்னும் ஒரு ஆசைனா வரது எல்லாமே நல்ல மீனா வந்தா வரக்கூடிய ஹாபி, நம்ம ஹாபி க்ரோ ஆகும், இருக்கிற செல்லர்ஸ் க்ரோ ஆவாங்க. இதுதான் மேஜரா நம்ம காம்படிஷன் நடத்துறது. காம்படிஷன் வேற எந்த ஒரு நோக்கமும் இல்ல. அது சொல்லுங்களேன் ப்ரோ. இப்ப 2 வருஷம் கழிச்சு காம்படிஷன் நடக்குது, பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அது டிராஃபில தரீங்க, அதோட பயன் என்ன ப்ரோ? இதோட பயன் என்னன்னா மேஜரா நம்ம ஹாபியை க்ரோ பண்றதுதான். என்னன்னா இப்ப கூட இந்த காம்படிஷன் ப்ரோ, ஹாபியை க்ரோ பண்றதுன்னா ஹாபியை க்ரோ புதுசா நிறைய பேர் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் இப்ப கஸ்டமர்ஸ் வராங்கல்ல ப்ரோ. இப்ப என் கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கமர்ஷியல் ஃபிஷஸ் தான் இருக்கும். ஆமா, எஸ்ஆர்டிஸ் கமர்ஷியல் தான் இருக்கும். ஸோ வந்து குளத்தூர்லயே ஒரு 2-3 ஷாப்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஃபிஷஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவான ஃபிஷஸ் நம்மளும் சேல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் பேஸ் இல்ல. எதனாலன்னா எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட்டட் தான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே, சோ வந்து அந்த பேஸ் இல்லாம காம்படிஷன்லாம் நடந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் நல்ல மீன் அதாவது அன்னைக்கு வந்து பார்க்கும்போது இப்படி எல்லாம் மீன் இருக்கான்னு அப்பதான் அவங்க பார்க்க முடியும். ஓகே ஓகே, நம்ம கடையில வச்சிருந்தா நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டேங்க்ஸ் மேஜரா சேல்ஸ்க்காக. நான் ஒண்ணு சொல்லுவா ப்ரோ, மீனுனாலே அதுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் செலவு பண்ணுவான்னு இருந்தாங்க. சென்னையில காம்படிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் காம்படிஷன்னா என்ன நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்பதான் கொஞ்சம் மனசை வந்து செலவு பண்றவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து வேல்யூ தான், இதுல வந்து போடுறது ஒர்த்துன்றது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டைம் ஆயிருக்கு. அப்ப இன்னும் நிறைய நடந்தா அதுக்கேற்ற மாதிரி இந்த இது வேல்யூ புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ரைட். அப்படிதானே? கண்டிப்பா ப்ரோ. இதுதான் எக்ஸாக்டா காம்படிஷன் எந்த இடத்துல ப்ரோ நடக்குது? காம்படிஷன் வென்யூ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நின்று இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரோடு ப்ரோ. குளத்தூர் ஸ்கூல் ரோட்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு 4வது இடத்துல கடைக்கிட்ட தான் நின்று இருக்கிறோம் வாசல்ல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா போனீங்கன்னா கங்கா தேட்டர் வரும் ப்ரோ. லெஃப்ட் எடுத்து போனா கங்கா தேட்டர் இருந்து கொஞ்சம் மெயின் ரோட் சைட் போனீங்கன்னா ஒரு போலீஸ் பூத் இருக்கும், பூர்விகா இருக்கும். பூர்விகாக்கு அப்படியே மேல ராயல் கிராண்ட் குளத்தூர். ராயல் கிராண்ட் குளத்தூர் கங்கா தேட்டர்ல இருந்து நியர்பை. கங்கா தேட்டர்ல இருந்து நியர்பை. நம்ம மார்க்கெட் இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 550 மீட்டர்ஸ். நானும் நடந்தே போயிருவேன். நீங்க இப்ப ஜிம் பிசிக் ப்ரோ? இல்ல சொல்றேன், அவ்வளவு பக்கம் 1/2 கிலோமீட்டர். இங்க 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம மார்க்கெட்ல இருந்து. அதாவது இந்த டைம்னா கொஞ்சம் அவுட்டர்ல மாதாவரத்துல இருந்துச்சு. இப்ப குளத்தூர்ல வைக்கணும்னு தான் நம்ம வென்யூமே பக்கத்துல தான் பாத்துருக்கோம். ஓகே, லாஸ்ட் டைம் தான் ஞாபகம் வருது. லாஸ்ட் டைம் வந்து வந்த விசிட்டர்ஸ் ஒரு சிலர் வந்து டேங்க்ல கை வச்சிருந்தாங்க. கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் மீன் கிட்ட போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்க வந்து நமக்கு 1000 ரூபாய் மீன்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் மீன் வரைக்கும் எடுத்துட்டு வருவாங்க. அது கூட போட்டு எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பென்சிவான மீனை காம்படிஷன்ல பத்திரமா இருக்குன்றது எப்படி நம்புறது? என்ன அதுக்கு பண்றீங்க சேஃப்டிக்கு? ப்ரோ இப்ப நீங்க வந்து என்கிட்ட என்ட்ரி போட்டீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ட்ரி நான் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் மீன் எடுத்துட்டு வந்துட்டீங்க ப்ரோ. நீங்க என்ட்ரி என்கிட்ட பிளேஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஈவெண்ட் அன்னைக்கு 8:30க்கு ஃபிஷஸ் வந்து நம்ம டேங்க்ஸ்ல போடணும். 10:30 தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஜட்ஜிங் பை ஆஃப்டர்நூன். இதெல்லாம் தான் 8:30 தான் போடணும். 2 ஹவர்ஸ் முன்னாடி தான். 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் போட முடியும். ஓகே, பிஃபோர் நம்ம இதுக்கு ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நாளே பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்றோம் அந்த இடத்துல. சோ நைட் எல்லாமே ரெடி ஆயிடும். ஆனா 8:30ல இருந்து என்ட்ரி அலோவ் பண்றோம். 10:30க்குள்ள உள்ள என்ட்ரி ஆயிடணும் ப்ரோ. இதுதான் டைமிங். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷஸ்க்கு வந்து என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து எல்லா டைம் கிட்ட நிப்பாங்க ப்ரோ. ஓகே, வந்து அந்த மாதிரி கிடையாது ப்ரோ. இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 வாலண்டியர் பண்றாங்க. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 8 பேர் தனியா வந்து மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த காம்படிஷன் அன்னைக்கு செட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 8 பேர், மொத்தம் 20 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட வாலண்டியர்ஸ் மட்டுமே ஆன் தி டே ஆஃப் ஈவெண்ட். சோ கீழே மேல எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து கைடன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. 20 பேர் இருப்பாங்கன்னா கிரௌடும் ஹேண்டில்
போன டைம் வந்து எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஹேண்டில் பண்ண. இப்போ இந்த டைம் கிரௌட் ஹேண்ட்லிங் ப்ரோ நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட் தெரியும் எவ்வளவு பேர் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ வந்து மேஜரா பாத்தீங்கன்னா நம்ம ஹாபியஸ் சைடு தான் கூப்பிடுறோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக் இன்வைட் பண்ணோம். ஆமா, அவுட் ஆஃப் த ஹாபியஸ்ட் வெளியே நிறைய பப்ளிக் இன்வைட் பண்ணிருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணிருந்தோம். இந்த டைம் நம்ம கம்ப்ளீட்டா வெறும் காம்படிஷன் பண்றோம். ஓகே, காம்படிஷன் பாத்தீங்கன்னா மேஜரா ஹாபியஸ் சைடு தான் நம்ம வந்து உள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாபியஸ்னா என்ன ப்ரோ, அப்ராக்சிமேட்டா குளத்துல நீங்க சாட்டர்டே சண்டே பாக்குறவங்க எல்லாருமே ஹாபியஸ் தான். ஸோ அவங்க தான் வர போறாங்க. மேக்ஸிமம் என்ட்ரிஸ் அப் டு 1000 to 1200 தான் ப்ரோ எதிர்பார்க்கறது. இதுக்கு மேல மேஜரா போகாது, இவ்வளவுதான் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ வந்து கிரௌட் ஹேண்ட்லிங் ஈஸியா தான் இருக்கும். அது இல்லாம போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்களே தவிர எல்லாருமே அங்கேயே உட்கார போறாங்க. ஓகே, காம்படிஷன் ஆரம்பிக்கிறப்ப இந்த கேட்டகரிலாம் வைக்கலாம்னு ஒரு சிலர் யோசிச்சுட்டு வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்களா? என்னென்ன கேட்டகரி யோசிச்சீங்க? இப்போ தனிப்பட்ட முறையில ஹோம் பிரீடுக்கு மட்டும் ஒரு கேட்டகரி. எல்லா வருஷமும் நம்ம பண்றது ஹோம் பிரீடு. ஆனா இந்த வருஷம் எதனால ஹோம் பிரீட் பண்ணலன்னா, நம்மளுக்கு வந்து ஹோம் பிரீட்ல மேஜரா வந்து 20 ஃபிஷஸ் வரும் ப்ரோ எப்பவுமே. இந்த வாட்டி என்ன கொஸ்டின் பண்ணாங்க ஏன் ஹோம் பிரீடுக்கு வைக்கலன்னு. அதனாலதான் முக்கியமா ஓப்பன் கேட்டகரியும் பண்ணது. ஓகே, இதுதான். ஆனா ஹோம் பிரீட்ல வந்து இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்ட்ரிஸ் வராதோ அது மாதிரி. ஆனா வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலன்னு கேட்டாங்க. அதனாலதான் ஓப்பன் கேட்டகரி ஒன்னு தனியா ஓப்பன் பண்ணிருக்கோம். ஓகே, ஹோம் பிரீட்ஸ். அதை தாண்டி வேற எதனா வச்சுங்களா ப்ரோ? அதை தாண்டி இன்னும் ப்ரோ நம்ம இதுதான் ப்ரோ, ஜிபிக்கு ஒன்று தனியா கண்டிப்பா பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம ஓவராலா பாத்தீங்கன்னா டேங்க்ஸ் எல்லாமே மேஜரா 70% ஃபில் ஆயிடுச்சு. 23 டேங்க்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. 23 டேங்க் தான் என்ட்ரி வர வேண்டியது. 23 டேங்க் தான் பேலன்ஸ் வர வேண்டியது இருக்கு. இதுல என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னா இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஓப்பன் கேட்டகரி. ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு 4 டேங்க்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கும் போது வெறும் 6 தான் ஓப்பன் கேட்டகரி. நம்மளுக்கு 6 தான் வந்து இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டேங்க்ஸ் ஆட் பண்ண முடியாது. அதனாலதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். கண்டிப்பா அடுத்த வாட்டி பண்ணும்போது நிறைய டேங்க்ஸ் கொடுக்குறோம். மீதி பேலன்ஸ் இருக்குது மத்த கேட்டகரியில கொஞ்சம் பாத்தி எனக்கு எதனா என்ட்ரி கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்கு ப்ரோ, எடுத்துங்க ப்ரோ. உங்களுக்கு இல்லாததா பாத்தீங்களா? எல்லாம் முடியற நேரம் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்படி இல்ல ப்ரோ, நம்மளுக்கு என்னன்னா முக்கியமா இப்போ சாரதி ப்ரோ கிட்ட வீடியோ பண்ணணும்னு நினைச்சோம். அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு நடுவுல. அதனாலதான் முக்கியமா பண்ண முடியல. சாரதி இப்ப வந்து இந்த வீடியோ நான் தான் டிலே பண்ணேன். சரி, ரைட். அப்புறம் இப்போ ஸ்பான்சர்ஸ் நம்ம ஈவெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில இருக்காங்க எல்லாருமே. ஸ்பான்சரிங் பாத்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சர் இந்த சென்ஸ், அதாவது அவங்களோட பேர் போட்டு தான் நம்ம சாம்பியன் சேஸ்ட் இந்த ஈவெண்ட்டோட நேம். அதாவது இந்த ஃப்ளோரான் காம்படிஷன் தனியா ஒரு பேர் இருக்கும். ஃபெடரேஷன்ல இருந்து ஒரு தனி பேரு சாம்பியன் சேஸ்ட் 2025. ஸோ வந்து எவ்ரி இயர் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். இல்லைன்னா இது ஓரளவு சக்ஸஸ் ஆச்சுன்னா மேபி மெயின்டைன் இந்த சேம் தான். இப்போ டைட்டில் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா இவங்க பேரை போட்டு தான் வந்து நம்ம சாம்பியன் சேஸ்ட்னே வரும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து கோல்டு ஸ்பான்சர், சில்வர், பிரான்ஸ் இந்த மாதிரி லெவல் கேட்டகரிஸும் இருக்கு. இதுல யாருன்னா ஸ்பான்சர் பண்ண விருப்பம் இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் லைக் இம்பாக்ட் ஸ்பான்சர்ஸ், ட்ராஃபி ஸ்பான்சர், ரெட் கார்பெட் ஸ்பான்சர், இந்த மாதிரி ஸ்பான்சர் தனித்தனியா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ நம்ம ப்ரொமோஷன்ஸ் தனிப்பட்ட முறையில எப்படின்னா ஆன்லைன்ல, அதுக்கப்புறம் ஆன் தி ஈவெண்ட், ஆஃப் தி ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம குளத்தூர் ஃபுல்லாவே வந்து நம்ம ஹோர்டிங் ஸ்பேஸ் பண்ண போறோம் ஃபுல்லாவே. இந்த மாதிரியான இதுல இவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கடைசியில அவங்க கௌரவப்படுத்தி அனுப்புறோம் ப்ரோ ஈவெண்ட்ல. மொமெண்டோ. ஓகே, ரைட். ஏன்னா இப்போ வந்து என்னன்னா ப்ரோ, இது ரொம்ப நாள் கழிச்சு யாரும் பண்ணலாமா? ஒரு ஹாபியஸ்டோ இல்ல எவ்ரி பெனி கவுண்ட்ஸ் ப்ரோ. ஈவன் ஹாபியஸ் கேன் ஸ்பான்சர்னாலுமே நீங்க ஒரு 500 கொடுத்தாலுமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, ரைட். சரிங்க ப்ரோ, முடிஞ்சதுங்களா? மீண்டும் நம்ம இதோட இப்ப காம்படிஷன்ல சந்திப்போமா? காம்படிஷன்ல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ஓகே.